வெல்கம் டு துரைங்கிற துரசுங்க பேசுகிறேங்க. இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஆனால் நம்பாமல் இருக்க முடியாதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க, வாய்க்காலியே தண்ணி பாயுதுங்க. 2.5 ஏக்கராங்க. அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள். 2.5 ஏக்கராங்க, வாய்க்காலியே தண்ணி பாயுதுங்க. சொட்டு நீர் பாசனமோ வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த கிணத்துக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ரஸரும் கிடையாதுங்க. கம்ப்ரஸரோ சப் மோட்டரோ எதுவுமே இல்லைங்க. பாருங்கள், அப்படியே வருங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக வாய்க்காலில் தண்ணி விட்டு பாய்ச்சிட்டு இருக்குதுங்க. பக்கத்தில் காமிக்கிறோம் பாருங்கள். இந்த தண்ணியும் அப்படி தண்ணிங்க, அப்படியே வாய்க்கால் வெட்டி விட்டு அந்த தண்ணியை தண்ணி வையுங்க. பெரிய இபி சர்வீஸ் இருக்குதுங்க. கிணறு ஒரு 140 அடி இருக்குதுங்க. ஒரு 3.5 ஏக்கரை சேலுக்கு வந்துருக்குதுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த லேண்டு. பாருங்கள், தண்ணி வந்து இன்றைக்கும் வாய்க்கால் தான் மாஞ்சிட்டு இருக்குதுங்க. தஞ்சாவூர் வயல் மாதிரிங்க இந்த ப்ராப்பர்ட்டி. பாருங்கள் எப்படி பாய்ச்சிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். டவுட்டாக இருந்தால் உங்களுக்கு பக்கத்து வாய்க்காலையும் காமிக்கிறேன்னு பாருங்கள். இடமெல்லாம் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க, இது வாய்க்கால் தானுங்க. எப்படி பாய்ச்சிருக்குன்னு பாருங்க வாய்க்காலில். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டுக்கு வந்துங்க மகசூல் பண்ணியிருக்கிறாங்க. வாய்க்காலில் தண்ணி வாங்கிட்டு இருக்குதுங்க. பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த தோப்பு தேனுங்க, ஒரு 3.5 ஏக்கரை சேலுக்கு வந்துருக்குதுங்க. இது இப்போ எங்கே லொக்கேட் ஆகிட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேத்தனூர் ஏரியாவில் இருக்குதுங்க. கோயம்புத்தூர்காரருக்கெல்லாம் ரொம்ப பக்கமுங்க, திருப்பூர்காரருக்கு ரொம்ப பக்கம். இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு பிரியம் இருக்குதோ அவங்கள மட்டும் கூப்பிடுங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் கூப்பிட்றாதீங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது ஏக்கரா பார்த்திங்கன்னா 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏக்கராங்க. ஆமாங்க, பெரிய இபி சர்வீஸ் இருக்குதுங்க. ஏக்கரா 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. வேணா உட்காந்து நேரில் பேசலாமுங்க. இந்த பூமியை பக்கத்தில் ஒருத்தர் வாங்கிங்க, திருப்பூர்காரர் வாங்கி பக்கத்தில் வந்து உங்களுக்கு தென்னை போட்டுருக்காருங்க. பாருங்கள், இப்போ தான் வச்சுருக்காருங்க தென்னை. இது பைபாஸ்லேருந்து அடுத்த பூமிங்க. பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா